திருச்சியில் சீமான் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். நேரலையில் பார்க்கலாம். முதல்வர் சொல்றாரு, இந்த 13 பூர்த்தி செய்யறதுக்கு படிச்சவங்களாலே முடியாது. நான் எங்க ஆத்தால என்ன பண்ணுவேன், எங்க அம்மாட்ட போய் உங்க அப்பா அம்மா வாக்குச்சீட்டை கொண்டு வாங்கன்னா 84 எந்த பூத்துல ஓட்டு போட்டீங்கன்னா, இப்ப நான் ஒரு வாடகை வீட்டுல இருக்கேன். போன தடவை வாடகை வீட்டில் இருக்கும்போது வாக்குரிமையை எடுத்தேன். இப்ப வேற வீட்டுல இருக்கேன். இங்க நான் என் வாக்கு இருக்கான்னு இந்த முகவரியில் போய் சோதிக்க போகும்போது அவன் இல்லைன்றுவேன். நீ உடனே தூக்கிட்டு போயிடுவேன். இப்ப என் வாக்கு என்ன ஆகுறது சொல்லுங்க. அதிமுக எஜமா கொண்டு வர்றாரு. திமுக அது என்ன செய்யுதுன்னா, எதுக்குற மாதிரி இப்ப புதிய கல்விக் கொள்கை எதுக்குற மாதிரி ஏத்துட்டு வேற பேர்ல நிறைவேற்ற மாதிரி எதுக்குத்தானா அவசரமா சட்டசபை கூப்பிட்டு இந்தந்த காரணத்துக்கு எதுக்குறது ஏற்க முடியாதுன்னு சொல்லணும்ல. அதை விட்டுவிட்டு நீங்க பிஎல்ஓ அந்த பூத் லெவல் ஆபீசர் போட்டது யாரு? நீங்க ஆபீசர்லாம் யாரு? ஹெல்த் லேபர் அப்படின்னா யாருன்னு நினைக்கிறீங்க? கொசுமருந்து அடிக்கிற ஆளு, இந்த சத்துணவுல அங்கன்வாடியில வேலை செய்யறம்மா, இந்த சத்துணவு வேலை செய்யறம்மா, இவங்கெல்லாம்